இப்போ இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லேயே there are gifted children with very high mathematical ability. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங்னா டக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தையால் கண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியல. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட மாற்றங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அது ஃபுட் டெக்ஸ்டராக இருக்கலாம், க்ளோதிங் டெக்ஸ்டராக இருக்கலாம், வீடோட செட்டிங்காக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். there are many things that I am very particular about. Hyperactive behaviors, restless behaviors, any aggression or violence or preferences for very odd types of things. Could not tolerate noise. He could not tolerate sounds, lights. He could not tolerate the color yellow. He could not tolerate touch. So இந்த காரணங்கள்னால அந்த ஸ்கூலுக்கு போகாத ஒரு குழந்தை from another state. Today he has graduated US Ivy League University and graduate பண்ணி he is running some startup. Who has some talents and is capable of working. ஏன்னா when they work they can be better than other people also. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு special accommodations. A desk which is away from others. Permission to wear noise cancelling headphones. Work from home arrangement. இதெல்லாம் it becomes learning-க்கும் same thing. The oldest person we have diagnosed who did not know he had the diagnosis was 59 when we diagnosed. He came with problems. அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு அவருக்கே தெரியாது. He knows எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு தான் அவருக்கே அந்த அவேர்னஸ் he said okay now I understand. இந்த neurodiverse childக்கு there are difficulties. ஸ்கூலுக்கு போ, எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க, எக்ஸாம் எழுது, 100 out of 100 ஸ்கோர் பண்ணு, பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் இட். அதுதான் ஃபேமிலிஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த சைல்டு வில் நாட் ஃபுல்ஃபில் தட். ஆட்டிசம் அப்படிங்கிறது சில வருஷங்களுக்கு முன்னாடி பல பேருக்கு அவேர்னஸே இல்லாமல் இருந்த ஒரு விஷயமா இருந்தது. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் ஆட்டிசம் பற்றின நிறைய அவேர்னஸ் மக்களிடையே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆட்டிசம் பற்றியும் அதில் நடக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றியும் அதோடைய ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேச போகிறோம். அண்ட் இதை பேசுறதுக்காக நம்ம கூட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. த ஃபவுண்டர் ஆஃப் புத்தி கிளினிக் டாக்டர் என்னப்பாடம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் நியூரோமாடுலேஷன் மிஸ்டர் விவேக் மிஸ்ரா இருக்காங்க. வெல்கம். ஸோ இப்போ ஆட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ இட்ஸ் கெயின்ட் அ லாட் ஆஃப் அவேர்னஸ். பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட். பட் இருந்தாலும் there are a lot of misconceptions also about it இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் what is the biggest misconception when it comes to autism? The biggest misconception that people make is that a person cannot achieve their potential if they have the diagnosis. So நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, the diagnosis means that இந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற சில பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் வீக்காக இருக்கலாம், இல்லை சோஷியலைசேஷன் கெப்பாசிட்டி வீக்காக இருக்கலாம், இல்லை இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, இல்லை மற்றவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வீக்காக இருக்கலாம். பட் இதெல்லாம் வீக்காக இருக்கிறதுனால it does not mean I don't have potential. நாங்கள் பார்க்குற many children, young adultsக்கு ரொம்ப யூனிக் பொட்டென்ஷியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றே 2 children we saw. ஒரு சைல்டு எஸ் இந்த ஸ்பெக்ட்ரம் பட் வெரி யூனிக் எபிலிட்டி டு ரீட். பேசுறது இல்லை பட் படிக்க முடிகிறது. அண்ட் ஏபிள் டு ரீட் ஹையர் ஆர்டர். அந்த கிளாஸ்க்கு தகுந்தது படிக்கிறது இல்லை, ஹையர் கிளாஸஸ்க்கு தகுந்தது படிக்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சைல்டு. ஸோ தட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சம் ப்ரிசர்வ்ட் இல்லை ஈவன் என்ஹான்ஸ்ட் எபிலிட்டிஸ் பட் diagnosis is there. அதே மாதிரி we saw another child who has a very rich inner life, strong imagination, able to have those fantasies, communicate. But அதே நேரத்தில் the child is in the spectrum. So அந்த most important thing people should remember இந்த diagnosis நாம் ஒரு லைஃப் சென்டென்ஸ் மாதிரி யோசிக்கக்கூடாது. எஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆனால் நம்ம சரியான இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணும்போது the child is able to achieve the potential. ஸோ நம்ம we are a very mark oriented society. அது ஒரு பிரச்சனை. எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் வாங்குகிறோம், இதை வச்சே தான் நம்மளை எடை போடுவாங்க. ஸோ இந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் இந்த நியூரோ டைவர்ஸ் சைல்டுக்கு there are difficulties. ஸ்கூலுக்கு போ, எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க, எக்ஸாம் எழுது, 99 out of 100 100 out of 100 ஸ்கோர் பண்ணு, பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் இட். அதுதான் ஃபேமிலிஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த சைல்டு வில் நாட் ஃபுல்ஃபில் தட். ஸோ ஹார்வர்ட் கார்ட்னர் தேர்ஸ் அ ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட். அவர் ஒரு கான்செப்ட் நாட் ஸ்பெசிஃபிக்லி ஆட்டிசம்காக இல்லை பட் ஜென்ரலாகவே ஒரு கான்செப்ட் ஒன்று ஹீ ப்ரொப்போஸ்ட். ஹீ செட் think about multiple intelligences. அப்படின்னா a person can have different intelligence. So IQ-னு நம்ம யோசிக்கிறது சிங்கிள் கான்செப்ட். அது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்லி மேத்தமேட்டிக்கலி ஓரியன்ட். EQ-னு நம்ம அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருக்கோம், இமோஷனல் கோஷன்ட்.
அதை நம்ம வந்து ஒர்க் பிளேஸில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறோம். இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் எம்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எவ்ரிபடி ஹேஸ் சம் டேலண்ட்ஸ் ஆர் சம் இன்டெலிஜென்சஸ். அது மியூசிக்கலாக இருக்கலாம், இப்போ நான் அந்த சைல்டு சொன்ன மாதிரி லாங்குவேஜில் இருக்கலாம், விஷுவோ ஸ்பேஷியல், என்னால் வந்து இந்த ஸ்பேஸ் ஐ எம் ஏபிள் டு கான்செப்டுவலைஸ் டிஃப்ரெண்ட்லி, மற்றவங்களோட பெட்டராக எனக்கு வந்து இது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண முடியுது. இட் கேன் பி நேச்சுரல், தட் இஸ் ஐ லைக் ஜியாகிரஃபி, ஃபார்மிங், அனிமல்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். இட் கேன் பி ஆர்டிஸ்டிக், இட் கேன் பி டு டூ வித் லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல். இப்போது அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லேயே தெர் ஆர் கிஃப்டட் சில்ட்ரன் வித் வெரி ஹை மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங்னா டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால நாம் வந்து அந்த பர்சனுக்கு என்ன டேலண்ட்ஸ், என்ன இன்டெலிஜென்சஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு we can use that to develop the person to help their potential. ஸோ நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன ஸ்பீச் வரல டாக்டர், ஸ்பீச் வரல டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் சைல்ட் லைக் டூயிங், என்ன பண்ண பிடிக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஓ மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மியூசிக் இஸ் ஃபுல் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ வை கான்ட் யூ யூஸ் மியூசிக் டு டெவலப் தட் பொட்டென்ஷியல்? நம்ம அந்த கிடைக்காத அந்த ஒரு ஸ்பீச்சை த்ரூ மியூசிக் யூ கேன் பிரிங் இட் அபவுட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஒன்ஸ் த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் எங்கேஜிங் இன் சம், மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் எங்கேஜிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பாக்கி வர அந்த சேட்டை பிரச்சனை இதெல்லாம் குறையும், விச் இஸ் வாட் பாதர்ஸ் ஃபேமிலிஸ். ரெண்டாவது, the child starts to develop confidence. ஓகே, ஒன்னால் இது முடியாது முடியாது முடியாதுன்னு இருக்கிற வாழற ஒரு உலகத்தில் இது என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதி கிடைக்கும் போது ஐ பிகம் கான்ஃபிடென்ட். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீப்புள் டோன்ட் ரெக்கக்னைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் டெஸ்ட் ஆல்சோ ஜஸ்ட் லைக் த எக்ஸாம்ஸ் ஆர் டிசைன் டு ஃபெயில் அஸ், அதே மாதிரி இந்த டெஸ்ட் இஸ் டிசைன் டு டெல் யூ வாட் இஸ் ராங் வித் யூ. டெஸ்ட் இஸ் நாட் டிசைன் டு டெல் யூ வாட் இஸ் ரைட் வித் யூ. ஓகே, ஸோ இதை வந்து பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப தேவை. தட் ஐ need to look for what my child can do, not just what my child cannot do. When their child is growing up and if there is even the smallest developmental difference nu vechukongla, they get anxious, you know, they wonder if their child is autistic or not. So அந்த மாதிரி இல்லாம what should one look for, doctor? How do you know that, you know, your child is autistic? Generally around the age of 3, அந்த ஏஜில் தான், between 2 and 3 or 2 and 4, இந்த ஏஜஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஒன் டிஃபரன்ஸ் பேரண்ட்ஸ் நோட்டிஸ் இஸ் ஐ கான்டாக்ட். குழந்தையால் வந்து கண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியல. ஸோ த ஐ கான்டாக்ட் அண்ட் சோஷியல் ஸ்மைல் ஆக்சுவலி கம்ஸ் மச் ஏர்லியர் இல்லைங்களா? ஆமாம். அதோட கம்பைன் பண்ணி பேச்சு திறமை, சம்டைம்ஸ் சைல்டு வுட் ஹவ் ஆல்ரெடி கெயின் சம் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் ஸ்டாப் அண்ட் அதுக்கு மேலே புது வார்த்தைகள் வருதில்லை. அலோன்னஸ், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், தனிமையை ரொம்ப விரும்புகிறேன். நீட் ஃபார் சேம்னஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட மாற்றங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அது ஃபுட் டெக்ஸ்டராக இருக்கலாம், க்ளோதிங் டெக்ஸ்டராக இருக்கலாம், வீடோட செட்டிங்காக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். தெர் ஆர் மெனி திங்ஸ் தட் ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட். தீஸ் ஆர் ஆல்சோ இண்டிகேட்டிவ் சைன்ஸ். தென் பிஹேவியர்ஸ், ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர்ஸ், restless behaviors, any aggression or violence, or preferences for very odd types of things. These things tell us that the person. And then of course sometimes there are things like hand flapping, sensory seeking. நான் ஒரு சர்ஃபேஸை பார்க்குறேன், உடனே அதை போய் I put my head to it and feel it. I need to feel the surface. Is it smooth or is it rough? Is it cold? Is it hot? அந்த ஒரு ஃபீலிங்காக நான் பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சென்சரி சீக்கிங்கில் ஒரு ஃபேன் சுற்றுது, அதையே பார்க்குறது and going on getting absorbed to the fan. Many of our children are like that. So இந்த மாதிரி விஷயங்கள் if they present between 2 and 4 years of age, autism spectrumல குழந்தை இருக்கலாம். இதெல்லாம் வந்து we have to watch out for. So இப்போ ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் எப்படி டாக்டர் early intervention பண்ணா does it transform the lives? How does it work? ஸோ நான் எப்போவுமே பேரண்ட்ஸுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு குறைபாடு. சில ஏரியாஸில் வந்து எனக்கு ஒரு டெஃபிசிட் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா போக போக எனக்கும் என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற சில்ட்ரனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கூடிக்கிட்டே போகும். ஸோ நான் என்னோட மைல் ஸ்டோன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை somebody has to work on. அந்த ஏர்லி அசஸ்மெண்ட், ஏர்லி டயக்னோசிஸ் இதனால இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து இதனால தான் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் அண்ட் ஸ்பீச் அண்ட் ஆக்குபேஷனல் இன்டர்வென்ஷன்ஸ் தான் முதல்ல வரும். அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் நெசசரி. There are specific programs like ABA which are used for children with autism. So in the early diagnosis, early intervention கண்டிப்பா ரொம்ப முக்கியம். And delay பண்றதுல வந்து we are unnecessarily losing an opportunity to make things better. And how they interact with the brain?
like, you know, with somebody who's autistic? How does it work on their brain? How does it interact? See, when we talk about the neuromodulation, there are different types of neuromodulation. Some are like minimally invasive, but what we are talking in context of children with autism is the non-invasive form of neuromodulation. Non-invasive is that it does not require any electric shock or any sedation. It does not require restraining or like, you know, somebody is holding the kid or tied to the bed. It does not require any of those. In terms of the TDCS, which is one of the foremost type of the non-invasive brain stimulation method, we use very mild electrical stimulus. I don't even call it a current because it's just like 1 to 1.5 milliamps. It is so less that it can be delivered with a 9-volt battery. People are getting shock. It's not like that. It is a band is placed over the head. The probe or the electrode, what we say, is in the sponge, and the two sponges are placed on different brain areas. When we place those brain areas, they directly correlate to the behavior we are looking to correct. Same thing goes for the TMS. Now TMS uses the magnetic pulse. Looking for like high intensity magnetic pulses or a low intensity magnetic pulses, we can modulate our brain network. So that is the very basic or generalized definition of a neuromodulation. But then, you know, when we talk about autism, we all know that it's a network disorder. Like there are national highways in our brain which carries lots of information. There are some state highways which carry small information. But what happens due to the circumstances like the social and environmental factors, and in fact the genetic factor, you know, last 10 years back when we looked, there were about 103 genes which can produce the features like autism. That's why we say it is the autism spectrum disorder. It is not just the thing. So now we know what are the differences in the networks. We try to stimulate those networks in the people with autism with either TDCS or TMS. To give you an example, now, as Sir was telling about the speech. Now verbal kid with autism, non-verbal kid with autism. Now we know which area are the networks or the area which produces the, like, you know, the speech. Can we not able to stimulate while exposing them to the speech therapy? So you are stimulating the hardware which is responsible. You are making the kid use that same hardware. It solidifies that networks. So again coming back to my highway, so it is right now a straight highway. We want to enhance it to a national highway. It can carry more traffic and it can perform better. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் has there been a case where, you know, early interventionனால the child's life is transformed அப்படிங்கிற மாதிரி? இது நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஐம் ஆஸ்கிங் யூ டாக்டர், பிகாஸ் அந்த they'll know that, you know, there's always, you know, something you can do about அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக இன்டர்வென்ஷன் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஏர்லி மட்டும் இல்லை, ஐ வுட் சே சஸ்டெயின்ட். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஃபேமிலி ஹேஸ் அ ரோல். எவ்வளோக்கெவ்வளோ அந்த ஃபேமிலி வந்து இந்த டயக்னோசிஸை எக்ஸெப்ட் பண்ணி அந்த டயக்னோசிஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முயற்சி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து இட் இஸ் வித் த ஃபேமிலி 24/7. இட் இஸ் இன் தெரப்பி a few hours a week, இல்லையா? So and the time spent by family and the effort by the family is also very important. So to answer your question, all our success stories, எந்த success story எடுத்தாலும் it is sustained treatment for as long as it is required with active and the family participation. இது வந்து எங்களுக்கு ரொம்ப crucial. அந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது a 13-year-old who was refusing to go to school because he could not tolerate noise, he could not tolerate sounds, lights, he could not tolerate the color yellow, he could not tolerate touch. So இந்த காரணங்கள்னால அந்த ஸ்கூலுக்கு போகாத ஒரு குழந்தை from another state. Today he has graduated US Ivy League Universityலேருந்து graduate பண்ணி he is running some startup. அந்த மாதிரி we have other children. We have one boy who has gone on to become a musician. Okay, he was very disturbed. Nobody knew ஏன் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்து within the next 2 or 3 yearsல he was able to find music as his talent, develop that talent further, participate in school and college competitions, ultimately go to a music school. So the child made progress. இந்த மாதிரி we have several stories. I have a young man who has written, authored 3 novels. He will not speak even 5 words to you. ஆனால் அவர் எழுத ஆரம்பிச்சார்னா he writes profoundly. And if you read what he is
is written, it is very profound. So இந்த மாதிரி people have talents, capacities, அது வெளியே வரதுக்குது. Now what I also want to emphasize, ஏன் அந்த early நிறைய பேர் நேற்று கூட somebody told me 2 days assess பண்ணிருக்காங்க டாக்டர் எங்களை அப்படின்னு. நாங்கள் ஏன் அந்த மாதிரி assess பண்ணுறோம் அப்படின்னா, we need to target the right thing for the child. Prioritization. நான் எதை செய்ய போகிறேன் முதல்ல, எது சீரியஸ் ப்ராப்ளம், எதெல்லாம் ஆப்ஸ்டிகல்ஸ், இது தெரியறதுக்கு அந்த டீட்டெயில் அசஸ்மெண்ட் இஸ் வெரி ரிக்வயர்ட். தட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டூ டீட்டெயில்ட் அசஸ்மெண்ட்ஸ். அண்ட் நியூரோமாடுலேஷன் நம்ம சொல்லும்போது சும்மா இட் இஸ் நாட் அட்டாச்சிங் அ மெஷின் டு சம்படி. இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். வி சூஸ் பேஸ்ட் ஆன் வாட் வி வாண்ட் டு அச்சீவ். அண்ட் இன் ஆல் திஸ் இன்னொரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து, வி ஷுட் நாட் லெட் கோ ஆஃப் த மல்டி டிசிப்ளினரி தெரப்பி. இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மல்டி டிசிப்ளினரி தெரப்பி, அது பிஹேவியரை சம்மந்தப்பட்ட தெரப்பியாக இருக்கட்டும், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட தெரப்பியாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தட் ஹேஸ் டு கண்டினியூ. ஸோ நான் இது மட்டும் பண்ணுவேன், அதை மட்டும் பண்ணுவேன்னு இல்லாமல் we need to take a more. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. எனக்கு ஐ எம் வெரி கியூரியஸ் டாக்டர், வாட் இஸ் தேர் ஜேர்னி லைக், வாட் டு தே டூ? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், we meet today a lot of young adults. யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, ஒர்க் போக ஆரம்பிச்சிருக்காங்க. தே ரெக்கக்னைஸ் தட் தே ஆர் மிஸ்ஃபிட். நான் வந்து ஐ எம் நாட் லைக் எவ்ரிபடி எல்ஸ்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வராங்க டயக்னோசிஸ்க்கு. ஓகே, அண்ட் வெரி ஆஃபன் ஐ ஹியர் த சைல்டு ஆஃப்டர் த டயக்னோசிஸ் இஸ் டன் அண்ட் வி ஆர் டாக்கிங் டு தெம். உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது, அந்த சைல்டு வில் லுக் அட் த பேரண்ட்ஸ், நான் அப்போவே சொன்னேன் இல்லை, யூ குட் ஹவ் brought me for this assessment earlier அப்படின்னு. ஸோ the one thing therefore is it can go undiagnosed for long. அது ஒரு பிரச்சனை இருக்குது, especially when it is looks like just a temperament. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், I don't socialize very much, I communicate less, but I am smart enough to go through school now. It looks like just a temperament. Okay, only when they go to college, when they go to workplace, that is when they discover the problems. So that is one group. They've had the problem, but they are diagnosed much later. ரெண்டாவது, they have grown up with the problem. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் people who have grown up, childhood, teenageலேருந்தே we know they have a problem. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சைல்டு வந்து ஒரு டீனேஜர் ஆகும்போது, ஒரு ஸ்கூல் காலேஜ் போகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நீட் டு ஃபிட் இன், இல்லை the child can get bullied, இல்லை neglected by other children. மற்றவங்க யாரும் அந்த குழந்தையை கவனிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் தனியாகவே இருக்கான். இதெல்லாம் வந்து அந்த குழந்தையை அஃபெக்ட் பண்ணலாம். there are many needs for that youngster to be supported. அந்த டைமில் appropriate support, ஃபேமிலியாக இருக்கட்டும், தெரப்பிஸ்டாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது அந்த மாதிரி they grow up. there are many stages, like for example, I want to work, I have talents, but என்னால் வந்து ஒரு ஆர்டினரி ஒர்க் பிளேஸில் ஃபிட் இன் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நாய்ஸ் சென்சிட்டிவிட்டி இருக்குது, ஸோ ஐ cannot go to a noisy place and sit and work. இல்லை எனக்கு வந்து ஐ எம் சென்சிட்டிவ் டு ஹேவிங் டூ மெனி பீப்புள் அரவுண்ட், நிறைய பேர் இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஸோ ஐ நீட் சம் அலோன்னஸ். இதனால தான் நியூரோ டைவர்சிட்டி மூவ்மெண்ட்டில் வந்து டுடே தே ரிக்வெஸ்ட் தட் எ பர்சன் வித் in the autism spectrum or who is neurodiverse, who has some talents and is capable of working, ஏன்னா when they work they can be better than other people also. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு special accommodations, a desk which is away from others, permission to wear noise cancelling headphones, work from home arrangements, இதெல்லாம் வந்து it becomes learning-க்கும் same thing. plug and play இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ அதை கிரியேட் பண்ணி, அதே நேரத்தில் give them the opportunity to learn, opportunity to perform. இது வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். finding the right type of work in the future, that becomes very important, and especially things which I can do alone. அது வந்து கோடிங், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இட் கேன் பி சம்திங் டு டூ டேட்டா சயின்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட். இட் கேன் பி சம்திங் டு டூ வித் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் திங்ஸ் லைக் ஆர்ட், ரைட்டிங், வாட் எவர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி, அந்த ட்ரைனிங் கொடுத்து, அந்த சப்போர்ட் கொடுத்து give them. So for example, one person I have met many years ago has become a painter. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து they moved out of the city, went to a farm and gave the child the opportunity to paint, and the child paints. Now he is a young man who paints. So இந்த மாதிரி வந்து helping people identify and achieve. Then comes the other things, like for example, it's not that because எனக்கு ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறதுனால எனக்கு கம்பேனியன்ஷிப் தேவை இல்லை, or மற்றவங்களுக்கு தேவை உள்ளது எனக்கு தேவையில்லாமல் போகும் அப்படின்னு கிடையாது.
So everybody seeks companionship, everybody seeks certain milestones related to companionship. So அதுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது, அதுக்கு அவங்களுக்கு ஒரு opportunities create பண்ணுறது. So all this becomes required as people get older. I'll finish with one very interesting point. The oldest person we have diagnosed who did not know he had the diagnosis was 59 when we diagnosed him 2 or 3 years ago. He came with problems. He did not know that why lifelong he had been அந்த மாதிரி நான் ஏன் இருந்தேன் அப்படின்னு அவருக்கே தெரியாது. He knows எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பட் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அவருக்கே அவேர்னஸ் கிடையாது. நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு தான் அவருக்கே வந்து அந்த அவேர்னஸ் வந்து he said okay now I understand, but he had made good choice. He chose to do activity that மற்றவங்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் இல்லாத ஆக்டிவிட்டி, அதில் நல்லா செய்கிற ஒரு கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருந்தாரு. தனியாக இருந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டிஸ் டெவலப் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கே தெரியாது what he was going through. So the autism journey வந்து it doesn't end with even young adult. It can go on until you are middle aged, older. டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்யூஷன்ஸ் ஃபார் when they grow up எல்லாமே நம்ம பேசினோம். இப்போ ஒரு சைல்டை நம்ம ஆட்டிஸ்டிக் சைல்டை நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோன்னா they shouldn't just சர்வைவ். நீங்கள் சொன்ன மாதிரி புல்லிங் அதெல்லாம் இருக்குது, பட் வெறும் சர்வைவல் இஸ் நாட் that's not enough, right? You need to thrive as well. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் பெயிண்டர் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூல்ஸும் நம்ம எஜுகேஷனல் சிஸ்டமும் how do you think they should adapt, doctor, in order to accommodate these students? So most importantly வந்து அந்த given that இப்போ increasingly we are diagnosing autism, ADHD and encountering these problems in society, inclusive schooling becomes very important. So inclusive school na ennadu? First of all, I am willing to accept people who are different. Secondly, avangalukku vendiya sila special resources, counselors are irukattum, therapists are irukattum, I am willing to make those provisions school ullariye. So this environment, creating more and more inclusive school environments becomes extremely important. Adhe nerathila building teacher awareness. If the teacher is not aware, actually the best person to tell a family that your child may have a problem is either the teacher or the pediatrician. So teacher awareness, teacher education becomes very important. Developed countries they have processes like statementing. அப்படின்னா we put out a statement of அந்த சைல்டோட ஸ்பெஷல் நீட்ஸ், இந்த குழந்தைக்கு இந்த நீட் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். யாருன்னா டாக்டர் on the one hand, school on the other, parents on the third. Together we agree that these are the special needs of the child. Then we work to meet those special needs. So இந்த மாதிரி environments develop ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Chennai is actually good. We have schools which are more and more schools இதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற schools இருக்காங்க. Metros generally are better. Whether it's Bangalore, whether it's Bombay, whether it's Delhi, metros are better. But lots of smaller towns and tier 2 cities வந்து இந்த மாதிரி வந்து inclusive schooling வந்து is still very very nascent. Options are very few. Or irunda it is extremely expensive schools that are doing it. Not everybody is doing it. This has to change. இப்போ வந்து ஒரு பேரண்ட்டுடைய மேஜர் கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, when their child is autistic, அதாவது அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா, will they be able to survive without us அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த சர்வைவல் ஸ்கில்ஸ் நான் வந்து கற்றுக்கிறது, it is very much something that I have to be educated, trained and opportunities created on, right? So for example, some time ago in our clinic I had a 16-year-old child in the spectrum, and the mother வந்து இவளால ஒன்றுமே பண்ண முடியல டாக்டர், அது பண்ண முடியல இது பண்ண முடியல. She was in that பாவம், she was in a stressed mode. Then I said, what about cooking அப்படின்னு கேட்டேன். ஐயோ ரொம்ப நாளாக சமைக்க தெரியுதுடா. So what I would say to parents is, identify those things that your child likes to do. Use that to try and help the child develop the survival skills. The most difficult things apart from language communication, money concept is something that can be very difficult. Even after a long time they find it difficult to get their head around money concept. But இப்போ electronic payments to some extent have overcome. இந்த மாதிரி there are, I'm not saying there are no challenges, but with regular training. And one other thing is, இப்போ நம்ம பேசிட்டுறோம், இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு டெல். எவ்ரி டே நம்ம மேனேஜ் பண்ணும்போது
மெனி திங்ஸ் இட்ஸ் ஈஸியர். நான் பேரண்ட்டாக நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த நின்று அந்த குழந்தைய பண்ண வைக்கிறத விட நானே பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஓடிட்டுருக்கேன். ஐ ஹாவ் so many things to do. I have to get to work. Everybody has their pressures. But if they can make the time to guide the child to do rather than do for the child, that is what they can do best. So the self-help skills can all be taught at home. வீட்டில் சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் somebody has to pay attention and spend time. So and to one extent இதில் வந்து தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் they are very useful. ஏன்னா they are available, they are at home. They have the patience also. They have the patience also. So it is about as a family யாருக்கு இந்த டாஸ்க்கை கொடுக்கலாம், இந்த ஒரு லைஃப் ஸ்கில்லை சொல்லி கொடுக்கறது. தட்ஸ் ஆல் இட் இஸ், நத்திங் எல்ஸ். When a child is diagnosed with autism, as a parent அவங்களுக்கு வந்து இட்ஸ் சடன், இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் பயங்கரமான ஒரு இமோஷனல் இம்பாக்ட் இட் கிரியேட்ஸ் இல்லையா டாக்டர்? ஸோ ஹவு டு யூ திங்க் தே ஷுட் ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் அண்ட் ஜஸ்ட் கிவ் அஸ் சம் ஹோப் டாக்டர்? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் கான்வர்சேஷனில் கன்வே பண்ண முடியாது. அண்ட் வெரி ஆஃபன் repeated interactions தேவைப்படுது for a person to absorb this diagnosis. Always doctors cannot be the ones communicating that. So that's why the role of therapists and others becomes very important. ரெண்டாவது, அந்த ஒரு diagnosis யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரீட் அப் அபவுட் இட். அந்த கண்டிஷனை பற்றி நம்ம படிக்கிறது. லக்கிலி டுடே எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். கண்டிஷனை பற்றி படிக்கிறது, we can make our own opinion. இதெல்லாம் ஃபிட் ஆகுது, இதெல்லாம் ஃபிட் ஆகலை, பட் டினை பண்ணக்கூடாது. வாட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ் இஸ் அந்த இன்னபிலிட்டி டு எக்ஸெப்ட்னால நான் வந்து அதை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணி ஐ ஸ்டாப் டூயிங் எனிதிங். ஐ அப்படியே வந்து எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஐ வாண்ட் டு கண்டினியூ. தட் செட்ஸ் த சைல்டு பேக். அண்ட் வெரி ஆஃபன் ஐ கம் அக்ராஸ் அ சிச்சுவேஷன் வேர் two parentsல one is convinced that something needs to be done, other is not convinced. And the battle with the other parent is the hardest battle. And sometimes that obstruction comes from senior family members, grandparents. Somebody says, no, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாக போயிடும். டாக்டர், do you think a counseling session for the parents is required இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக? Absolutely required, and sometimes counseling sessions for the entire family is required, because only then they are able to, the sooner we accept the problem, the more we are able to do. And the acceptance becomes very, very crucial. So, do you believe that neuromodulation will become a routine part of autism treatment? Well, that's a interesting area. It is still we learn so much. Every day there are things are coming. For one of the simple way, if I look, we are looking not for the treatment of autism, we are targeting the symptoms, and we are getting better at targeting symptom every day. The protocols are coming out, and it is research backed from the best universities, best research centers. We are developing some of the, if we say there is a bilateral brain stimulation, so we have done that. So again, when we are looking how we can optimally use the technology. Kids, sometimes they are having an head-banging behavior, self-biting behavior, and the parents are very much concerned about it. Now we know that repeatability comes from a very particular brain area. Stimulating that, we are stopping that. So I think the more we learn, the more we see where is the problem, we are getting better at it, and how we use the technology. And again, there is no end to the use of technology, but I will say it is definitely gaining a significant grounds. There are do-it-yourself devices which are coming. Maybe by 2035 we will have even more advanced that we can remotely measure and monitor. But I'm very optimistic. டாக்டர், நம்ம நிறைய விஷயம் இப்போ பேசியிருக்கோம். ஸோ ஆட்டிசம் பற்றி பேசியிருக்கோம், அண்ட் இன்டர்வென்ஷன், ட்ரீட்மெண்ட் எல்லாமே பேசியிருக்கோம். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஹோல்ட் ஃபார் ஆட்டிசம் டாக்டர்? லெட்ஸ் சே ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் வாட் பிரேக் த்ரூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட் ஆர் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் do you think will happen or should happen in order to transform the lives of all the kids in this spectrum? One, இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இதோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸே வந்து இன்னும் நிறைய வரத்துக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வீடனில் வந்து ஒரு பர்சன் பிறந்த டைம்லேருந்து டேட்டா வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டடீஸ் வந்து ஸ்வீடிஷ் ஸ்டடீஸ் இருக்குது. அதில் வந்து they have identified, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
என்வாயன்மெண்ட் ஃபார் தட் ஃபீட்டஸ், அந்த கரு உருவானதுலேருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்றது வர, அந்த ஒரு வயசு தாண்டது வர, எனிதிங் தட் அஃபெக்ட்ஸ் த என்வாயன்மெண்ட், அது வந்து அந்த ஆப்டிமல் என்வாயன்மெண்ட் குறைஞ்சு போச்சுன்னா தட் இஸ் அ ஃபேக்டர், ரெடியூஸ்ட் ஆப்டிமாலிட்டி. ஸோ மதருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், மதருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கலாம், ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். பர்த் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கல, ப்ளூ பேபி அந்த மாதிரி இருக்கலாம், ஜாண்டிஸ் இருக்கலாம். there are so many factors like that they identify as being important risk factors. ஆனால் ஜெனட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த வல்னரபிலிட்டியை வெளியே கொண்டு வருது. பட் அந்த அண்டர்லைங் ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி என்ன, தட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸ்லோலி இன்க்ரீசிங். ஸோ இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஜீன் டிஸார்டர், தெர் ஆர் மல்டிபிள் ஜீன்ஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் ஆட்டிசம். ஸோ அது ஒரு இது இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் அது டெவலப் ஆகிட்டு வருது. அதே மாதிரி வந்து நியூரோ ஃபார்மகாலஜி, யூஸ் ஆஃப் மெடிகேஷன், வாட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ், டிசைனர் ட்ரக்ஸ், இது வந்து டெவலப் ஆகிட்டு போகுது. ஸோ போக போக நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டயக்னோசிஸ் டு ட்ரீட்மெண்ட் நம்ம அப்ரோச்சே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் ஹஸ் ஹேப்பன் டு மெனி கண்டிஷன்ஸ். ஓகே, ஹவு வி அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ மஸ்குலர் டிஸார்டர்ஸ் which also start in childhood. எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் 1990ல, எப்படி அப்ரோச் பண்ணுறோம் டுடே, வேர்ல்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து மென்டல் ஹெல்த்தில் மெனி கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டிசம், அவர் கிளாரிட்டி வில் இவால்வ் அண்ட் டெவலப்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ we should all be optimistic that there will be new diagnosis. I'm sure with all the information you provided, I'm sure it will happen. நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் பேசியிருக்கோம் நம்ம ஆட்டிசம் பற்றி. நானே I'm going to be walking out of this room with immense knowledge about autism. So 2nd of April is World Autism Day. So நீங்கள் வந்து is there anything at all that you would like to say to the public regarding autism? Anything in your head? ஸோ இதை வந்து ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த பிரச்சனை இருக்கும்போது அதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் பொட்டென்ஷியல். கடவுள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்துருப்பாரு. த பர்சன் வித் ஆட்டிசம் இஸ் நோ டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொட்டென்ஷியலை வளர்க்குறது, அந்த பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறது டு ஹெல்ப் தட் பர்சன் பி பெட்டர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் விவேக் வாஸ் எக்ஸ்பிளைனிங், therapy is very important, but இந்த நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ மெத்தட்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ we should look at this not just as a problem, but we should look at it as an opportunity to improve, grow, do something for all those people who are in the autism spectrum. Well said, doctor. Thank you again, for being here and sharing all this wonderful information with us. Thank you.